இதுக்கு முந்தைய வீடியோவில் இந்த ஜாகேஸ்வர் கோயிலுக்கு எப்படி வர்றது, அது போக வர்ற வழியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ட் 1 போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ பார்ட் 2. இந்த வீடியோவில் ஜாகேஸ்வர் தாம் கோயில் எப்படிப்பட்டது, அந்த கோயில் எவ்வளோ அழகானது அப்படிங்கிறத அந்த கோயிலுக்குள்ளேயே போய் அழகான வீடியோவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் ஈவினிங் ஸ்டே எடுத்துட்டோம். தங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இப்போ ஜாகேஸ்வர் கோயிலை பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு MX மீடியா. இன்னைக்கு நம்ம ஜாகேஸ்வர் தாம் கோயிலுக்கு போகிறோம். இந்த கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயிலா. அது போக இந்த கோயிலுடைய கட்டமைப்புக்காண்டியே நீங்க போட்டோ பார்த்தாலே இந்த கோயிலுக்கு வரணும்னு அந்த அளவுக்கு அருமையான ஒரு கோயிலா இந்த கோயில் இருக்கு. லாஸ்டா நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தானேஸ்வர் தாம் சொல்லி ஒரு கோயில் போயிருப்போம். அந்த கோயில் வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. அதை விட இந்த இடம் தான் பயங்கர ஃபேமஸ். இந்த கோயிலுக்கு வர போய் தான் நாங்க அந்த கோயிலே பார்த்தோம். இந்த கோயில் எப்படி இருக்கு, அது போக இந்த கோயிலோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தெளிவா இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்ட போறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அட்வென்ச்சர்ஸ் உங்களுக்காடி காத்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவன் இருக்கக்கூடிய ஆதிகைலாய மலைக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆதிகைலாயம் கிட்ட வந்துட்டோம். எங்களுக்கு கிளைகள் கிடையாது. லாஸ்டா நாங்க 15 பேர் ஒரு டீமா சேர்ந்து ஆதிகைலாய மலைக்கு பயணம் மேற்கொண்டோம். போற வழியில ஜாகேஸ்வர் கோயில், ஆதிகைலாய மலை, ஓம் பர்வதம், காளி கோவில், கௌரி குண்ட், அப்புறம் திரும்பி வரும்போது பாத்தால் புவனேஸ்வரை பார்த்துட்டு திரும்பி வந்தோம். நீங்கள் இந்த இடத்துக்கு எங்களோட பயணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸை வாங்கிக்கோங்க. இந்த மொத்த ட்ராவல் ஃபுல்லாமே உங்களுக்கு தமிழ்நாட்டு சாப்பாடு நாங்களே தர்றோம். சென்னையிலேருந்து கிளம்பி சென்னை வரைக்கும் திரும்பி வர வரைக்கும் சேஃபாக நானே உங்களை கூட்டிகிட்டு போவேன். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸை வாங்கிக்கோங்க. இது கோயிலுடைய கடத்தெரு. இந்த கோயிலுக்கு போற கடத்தெரு. இந்த கோயில் மலைக்கு மேலெல்லாம் இல்லை. நான் பொதுவாக மலையிலே ஏறிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மலை மேலே இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக காரில் இந்த இடத்துக்கு வந்துக்கலாம். உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் இதுவும் முக்கியமான கோயில். கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. பாருங்க, நிறைய வீடுகள். அதுபோக இந்த இடம் நல்ல காடுங்க. மழை காலங்களில் நல்ல குளிர்ச்சியான நேரங்கள்லாம் வந்தீங்கன்னா பயங்கர பசுமையாக அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வருது. நிறைய பேர் இந்த வழியா வரவும் போகமா இருக்காங்க. அது போக நிறைய அதுக்கேற்ற மாதிரி ஹோட்டல்ஸ், நிறைய ரூம் ஸ்டேஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயில் இந்த ஏரியாவில் பயங்கர ஃபேமஸுங்க. அதுவும் கைலாய மலையை கும்பிட போகிறவங்க எல்லாருமே இந்த ஜாகேஸ்வர் கோயிலையும் பார்த்துட்டு போகிறாங்களா, அதனால எப்போவுமே கூட்டம் வரவும் போகுமா இருக்குது. இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. இனி போக போக இன்னும் ஃபேமஸ் ஆயிரும். இந்த கோயிலை சுற்றி உள்ள வனப்பகுதிகள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு காட்டுப்பகுதிக்கு நடுவில் தான் இந்த கோயில் இருக்குது. கோயில் வாசல்லையே நிறைய கடைகள் இருக்கும். நீங்கள் சூடம், பத்தி அந்த மாதிரி வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம். ருத்ராட்ச மாலை, அப்புறம் கேதார்நாத்துக்கு அந்த ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு சின்ன பேக்கேஜ் மாதிரி 100 ரூபாய்க்கு ஒரு கூடையில் வச்சு கொடுப்பாங்க. பூ, மாலை, அதெல்லாம் அது நீங்கள் வாங்கிக்கிட்டு நீங்கள் அப்படியே மொத்தமாக கோயிலுக்கு போய் ஒவ்வொரு சாமிக்கும் நீங்கள் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நேற்று ப்ரோ தான் வண்டி நிப்பாட்டும் போது பேசினாப்புல. அதாவது நேற்றே பூஜை ஜாமான் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் இன்னும் கோயிலுக்கு போகல, இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு தான் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அதோட சரி நாளைக்கு வரோன்னு சொன்னேன். அப்புறம் நம்பலை, நாளைக்கெல்லாம் இவங்க வரமாட்டாங்க, சும்மா வாங்குறதுக்காண்டி சும்மா எதோ சொல்கிறாங்கன்னு நினச்சாங்க போல். இப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. கோயில் என்ட்ரன்ஸுக்குள்ளே நுழைஞ்சவனே இந்த கோயிலுடைய கட்டுமானத்தை பார்த்து நீங்கள் வாவ் அப்படின்னு ஒரு செகண்ட் அப்படி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உண்மையிலே செம்ம அழகாக இருக்கும். நேற்று ஃபுல்லாக பயங்கரமாக ட்ராவல் பண்ணி கடைசியாக ஜாகேஸ்வர் தாம் கோயில் கிட்ட வந்துட்டோம். இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸ். இந்த கோயிலில் நிறைய பூசாரிங்க இருப்பாங்க. அவங்க யாகம் வளர்ப்பாங்க அப்பப்போ. அதுபோக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோயிலுக்கு உள்ள கருவறைக்கு உள்ள வரைக்கும் போய் நம்ம தீர்த்தம் எடுத்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணலாம். அதுவும் நம்ம கையாலே பண்ண விடுவாங்க. ஸோ அதுதான் இந்த கோயிலுடைய மெயினான முக்கியத்துவமே. நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்வதமலை, அப்புறம் ஒரு சில ரேரான கோயிலில் தான் நம்ம கருவறை வரைக்கும் கிட்டேயே போக முடியும். நம்மளையே பூஜை வைக்க விடுறது சில கோவில்களில் மட்டும்தான் நம்ம ஊர்லலாம். ஆனால் நார்த்தில் முக்கால்வாசி இடங்கள்ல நீங்களே கருவறை வரைக்கும் உள்ள வரலாம். அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு சில கோயிலில் தான் நார்த்தில் தவிர்ப்பாங்க. பட் இந்த கோயிலில் ஜாகேஸ்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கருவறை வரைக்கும் உள்ளே வரலாம். பூசாரி இருப்பாங்க, உங்கள் கையிலே பூஜை பண்ண வைப்பாங்க. பட் கூட்ட நேரங்களில் வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப
ரொம்ப நேரம் பூஜை பண்ண முடியாது. கூட்டம் இல்லாத டைம் வந்தீங்கன்னா நீங்கள் டைம் எடுத்து நல்லபடியாக கும்பிட்டுட்டு நீங்கள் போகலாம். நம்ம எல்லாரும் சாமியை ரொம்ப பக்தியாக தான் கும்பிடுறோம். ஆனால் நம்மளை விட நார்த்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக கும்பிடுவாங்க. அந்த இந்து மதத்தோடைய வழிமுறைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விதிகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சாமி கும்பிடணுன்னா என்னென்ன கொண்டு போகணும், அங்கே எப்படி கும்பிடணும், எதுக்கு எந்தெந்த பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபேமிலியோடு போய் பரிகாரம்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அதோட முக்கியத்துவத்தை அவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் சிவலிங்கமும் பக்கத்தில் ஒரு சின்ன குடமும் வச்சுருப்பாங்க. அந்த குடம் எதுக்குன்னா அந்த குடத்தில் இருக்கிற தண்ணியை வந்து சிவலிங்கத்துக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு. பக்கத்துலேயே ஆறு ஓடும். நீங்கள் வேணால் ஆற்றுல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த குடத்துல இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ரிவர் ஓடுது. அந்த ரிவர் ஒட்டியே தான் இந்த கோயில் இருக்குது. இப்போ வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்குது. நீ போக போக தண்ணி அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். வாங்க அந்த ரிவரை பார்க்கலாம். ரிவர்ல வந்து தண்ணி அதிகமா இல்ல. அதனால பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் இந்த ரிவர் போற இடத்துல அவங்களுடைய வேண்டுதல்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் ஃபுல்லாமே வந்து கற்களை அழகா அடுக்கி வச்சு அது ஃபுல்லா நிறைய வேண்டுதல் இருக்கு. நான் யாரோட வேண்டுதலையும் கெடுக்கல, எதையும் இடிச்சு விடல. அப்படியே சைடா மட்டும் போய் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா கோயில்களுமே ஒவ்வொரு கல்லாக, அதாவது 100க்கும் மேற்பட்ட கல்லை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அடுக்கின கல்லெல்லாம் ஒரு ஷேப் வரணும் இல்லையா, மொத்தமாக கோயில் மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வரணுங்கிறதுக்காண்டியே அதை பார்த்து பார்த்து ரொம்ப அழகாக செதுக்கி இந்த கோயிலை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பூசாரி மாதிரி அவங்களே இருக்காங்க. அவங்களே கூப்பிடுறாங்க, அவங்களே கூப்பிடுறாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்படியே ஒவ்வொரு சாமியும் பார்த்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு சிவலிங்கத்துக்கிட்ட வந்துருக்கோம். இங்கே மொத்தம் 125 சிவலிங்கங்கள் இருக்குது. அந்த 125 சிவலிங்கங்களும் சின்ன கோயிலும் பெரிய கோயிலும் அப்படி தனித்தனியாக கட்டி மொத்தமாக இந்த ஜாகேஸ்வர் கோயில் வந்து உருவாயிருக்கு. இந்த கோவிலில் மொத்தம் 125 சிவலிங்க கோவில்கள் இருக்குது. அதாவது சின்ன சின்னதாகவும், அதாவது கொஞ்சம் பெருசாகவும், பெரிய சிவலிங்க கோயிலும் இருக்குது. சின்ன சின்ன இடங்கள்ல 125 சிவலிங்கங்களும் இருக்குது. ஆனால் கூகுளில் பார்த்தீங்கன்னாவும் இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 202 சிவலிங்கங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட சொன்னாங்க ஆரம்பத்தில் வரும்போது. இங்கே உள்ளவங்க இதை வந்து இப்படி சொல்கிறாங்க. நானும் எண்ணி பார்க்க முடியல என்னால். ஏன்னா ஏகப்பட்ட சிவலிங்கங்கள் இருக்குது. எல்லாத்தையும் உட்காந்து எண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. நான் எண்ணி பார்க்கல. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து எல்லா சிவலிங்கங்களையும் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்கேன். அது போக வந்து இந்த கட்டுமானங்கள், இங்கே கட்டியிருக்கிற இந்த கோயில் கட்டியிருக்கிற விதம் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. நானும் ஒவ்வொரு கோவிலையும் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் லைட்டாக அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. சிலது குகை மாதிரி உள்ளே போய் கும்பிட்ற மாதிரி இருக்குது, சிலது வந்து வெளியே இருந்து கும்பிட்ற மாதிரி. அப்புறம் சிவலிங்கம் மற்ற சாமியும் வச்சுருக்காங்க, அங்கங்கே தள்ளி இருக்குது. நான் நிற்கிற இந்த இடத்துல வந்து ஸ்னோஃபால் ஆகுமா, அதாவது பனி விழுகுமா. பனி விழுந்து இந்த கோவில் இப்போ பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த கோவில் ஃபுல்லாமே பனியில் மூடி இருக்கும் அப்படிமா சொல்கிறாங்க. பனி விழுந்த சில ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது, அதை வேணால் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்னோஃபால் விழுகிற டைம் கிடையாது. நீங்கள் ஒரு வேளை பனிக்காலங்களில் வந்தீங்கன்னா இங்கே ஸ்னோஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த டைம்லாம் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கோயிலெல்லாம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளேயும் நீங்கள் வரலாம். ரோடு சேஃபாக இருந்துச்சுன்னா நீங்கள் வரலாம். 125 சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கேதார்நாத்னு சொல்லுவாங்க, ஒரு இடம் துங்நாத்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவலிங்கங்களும் இங்கே கொண்டு வந்து வச்ச மாதிரி கோயில் வந்து வடிவம் வச்சுருப்பாங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பாறைகள்லேயே வந்து 25க்கு மேற்பட்ட கல்வெட்டுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏஎஸ்ஐ இந்த கோயிலை பார்த்து ஃபுல்லாக வந்து ஆராய்ச்சி பண்ணி 2500 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கோயிலாக இந்த கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. கத்யூரின்னு ஒரு மன்னர் இந்த ஏரியாவில் லோக்கலில் ஆட்சி பண்ணவர். அவர் கட்டப்பட்டு அவர் புதுப்பிச்சு இந்த கோயிலை வந்து அப்படியே மெயின்டைன்ஸ் பண்ணி வந்ததாகவும் பெரிய வரலாறு வந்து இந்த கோயிலுக்கு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு கல்லை கூட கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதில் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சான். இந்த சிவராத்திரி டைம்லாம் இந்த கோயிலுக்கு செம்ம கூட்டம் வருவாங்க போல் நிறைய பேர். அதுபோக இந்த ஜாகேஸ்வருக்குன்னு ஒரு விழா எடுப்பாங்களாம், அந்த நேரங்கள்லாம் பயங்கர கூட்டம் வருமா. அப்போ வந்து இங்கே கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்களை பற்றியும் இங்கே நடக்கக்கூடிய அதிசயங்கள் பற்றியும் அது எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து சொல்லி
சொல்லி அங்கே உள்ள லோக்கல் உள்ள மக்களுக்கு இந்த கோயிலை வந்து எவ்வளோ பெருமைப்படுத்த முடியுமோ, எவ்வளோ இந்த கோயிலை பற்றி வெளில சொல்ல முடியுமோ அதை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு உள்ளே இருந்து பார்க்கும்போது கோயிலுக்கு வெளியில் உள்ள ஒரு மரம் வந்து அப்படியே விநாயகர் மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த இடத்துல பக்கத்தில் சாமி கும்பிட்டுட்டு திடீர்னு திரும்பி பார்க்கல பார்த்தா விநாயகர் மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் உள்ளவங்கலாம் ஆமாம் அது விநாயகர் தான் சொல்லி அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜாகேஸ்வர் கோயிலில் இருக்கோம். ஜாகேஸ்வர் கோயிலுக்கு உள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குது கோயிலுக்கு வெளியில். அந்த மரம் வந்து கோயிலுக்கு உள்ளே இருந்து பார்க்கும்போது இந்த வியூவில் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே விநாயகர் முகம் மாதிரியே இருக்குது. அதாவது யானையுடைய முகம் மாதிரியே இருக்குது. அது இந்த தந்தம்லாம் வந்து கரெக்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி தந்தமும், அது போக வந்து கண்ணு வந்து யானையுடைய கண்ணு மாதிரியும் அப்படியே இது மாதிரியும் இருக்குது. இது தும்பிக்கை மாதிரியும் இருக்குது. இதை வந்து விநாயகர்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரியே 2 மரம் ஒட்டி இருக்குது. அந்த மரத்தை வந்து சிவன் பார்வதி மரம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு ஐயர் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார், இப்படிலாம் இருக்குது, இது பார்த்துக்குங்க அப்படி. நாங்கள் சும்மா கீழே வீடியோ எடுத்துருந்தோம், அது கவனிக்கவே இல்லை. திடீர்னு பார்க்கல, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜாகேஸ்வர் கோயிலில் ஒரு முக்கியமான கோவில்கிட்ட இருக்கும். உள்ளே வந்து சிவலிங்கம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து அழகாக வந்து ஒரு சிலை வடிவில் வடிச்சிருக்காங்க. நடுவில் சிவன், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகர். விநாயகருக்கு கீழே இந்த பக்கம் கிருஷ்ணர் ராதை மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சிற்பம் வந்து ரொம்ப சின்னதாக வடிச்சிருக்கனால கரெக்டாக சொல்ல முடியல, பட் அக்யூராக பார்க்கல அப்படியே தெரியுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ராமரும் சீத்தையும் மாதிரி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா முருகர், மயில் இருக்கிறதுனால முருகர் மாதிரி இருக்குது. நடுவில் வந்து சிவன் வந்து தாண்டவம் ஆடுற மாதிரி அப்படியே சிலை வடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பிரம்மான்னு நினைக்கிறேன், பிரம்மருடைய வந்து சிலை வந்து வடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இதே மாதிரி நம்ம தானேஸ்வர் நேற்று பார்க்கும்போது பார்த்தோம். இன்னைக்கு வந்து இதை பார்க்கல, சூப்பராக இருக்குது. விநாயகர் சொல்லலை, விநாயகர் அப்பவே சொல்லிட்டேன். விநாயகர் இந்த சைடு இருக்கார், நடுவில் விநாயகர், அதுக்கப்புறம் முருகர், நடுவில் பார்த்தீங்கன்னா சிவன். இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி நான் போன வீடியோலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். சிவன் வந்து தியானம் பண்ண இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவரை தேடி நிறைய பேர் வந்து தொல்லை பண்ணவே அவர் குழந்தையா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தையா மாறின சிவனை இங்கே எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டீட்டெயிலாக பார்க்கணுன்னா போன வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது போக போன வீடியோவில் இருக்கிற கோவிலும் இந்த கோவிலும் ஒன்று தான், பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அதை விட இந்த கோயில் தான் பயங்கர ஃபேமஸ். அந்த கோயில் ஃபேமஸ் கிடையாது, அது வர்ற வழியில் இருக்கிறது. இந்த கோயில் தான் முக்கியமான கோயில். இங்கே கொஞ்சம் குரங்கு தொல்லைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. சில பேர் அந்த குரங்குகள் வந்து பிடுங்கிறதுக்கு முன்னாடியே இங்கே பூஜை வச்சுட்டு சாமிக்கு போச்ச பிரசாதங்களை கொண்டு போய் குரங்குகளுக்கு தானாகவே போய் வச்சுட்டு இருந்தாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, டெய்லி ஈவினிங் வந்து இங்கே ஆர்த்தி எடுக்கிறாங்கன்னு. நாங்கள் வெயிட் பண்ணி அந்த ஆர்த்தியை பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு போனோம். சாயங்காலம் ஆர்த்தி எடுக்கிறத பார்க்கறதுக்காண்டியே ஏகப்பட்ட கூட்டம் வந்து இங்கே வருவாங்க. ஆர்த்தியை பார்த்து முடிச்ச பிறகு நீங்கள் போய் கருவறைக்குள்ளேயே போய் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். அன்னைக்கு ஈவினிங் வந்து இங்கே உட்காந்துருந்து கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து ஆர்த்தியை பார்த்தோம். உண்மையிலே அது ஒரு தனி வைபாக இருந்துச்சு. எல்லாரும் பஜனை பாடிட்டு கரெக்டாக ஆர்த்தி போடுறப்ப அந்த கதவை மூடிட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிட்டு திறந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம பஞ்சசூலி மலைக்கு ட்ரெக்கிங் போகிறோம். அடுத்த வீடியோ தான் ரொம்ப முக்கியமான வீடியோ. பஞ்சசூலின்னு சொல்லப்படுற பாண்டவர்கள் போன ஒரு முக்கியமான மலைக்கு தான் நாம போகிறோம். சீக்கிரமே அந்த வீடியோட நான் உங்களை பார்க்க வர்றேன். பை பாய்.